திமுகவினுடைய மூலக் கொள்கை என்பது ஜாதி ஒழியனும், மதம் ஒழியனும், கடவுள் ஒழியனும், காந்தி ஒழியனும், காங்கிரஸ் ஒழியணும். ஜாதி, மதம், கடவுள், காந்தி, காங்கிரஸ் இது ஒழியணுன்றது தான் மூலக்கொள்கை. திமுகவினுடைய மூலக்கொள்கை இதுதான். அதையே தான் அண்ணா ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் கட்சி ஆரம்பிக்கிற போது சொன்னார், திமுகவினுடைய கொள்கை தான் நம்முடைய கொள்கை, இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு. அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் அவங்க நம்மளுடைய எதிரிகள் அவங்களோட கூட்டு சேர்ந்த தப்பு இல்லையா? பதவிக்காக தானே போய் கூட்டு சேர்றீங்க. எதுக்காக போய் சேர்றீங்க? அண்ணா செத்தாரு, சாராய கடையை கள்ளச்சாராய கடையை திறந்தவரே காமராஜர், இது கருணாநிதி தானே. என்னைக்கு ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தோமோ அன்னைக்கே அதிமுக அதனுடைய நிறம், மனம், குணம் எல்லாமே போச்சு. இது அம்மா ஆட்சினால இது அம்மா ஆட்சி தான் அயோக்கியத்தனமான ஆட்சி. இது அதிமுக ஆட்சி அல்ல. அண்ணாவினுடைய பெயரை எங்கெல்லாம் சொன்னால் பொழப்பு நடத்தலாமோ, மக்களை ஏமாற்றலாமோன்றதுக்கு வேற. நீ தூய்மையாக இல்லையே. அண்ணாவினுடைய மூலக்கொள் நீ வந்து மக்களை பூரா விஷத்தை குடிக்க வச்சுட்டு நீ அவனுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னது. ஏன் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒன்றிய அரசு வந்து நம்ம தமிழ் இனத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசு. அவன் அப்படி தான் பண்ணுவான். நீ அந்த அரசு வந்ததுக்கே காரணம் நீ தானே. 1982 இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் தெரியும் இல்லையா? அவர் வந்து திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாருன்னு எனக்கு தகவல் வந்தது. நான் துடிச்சு போனேன். உடனே காலையில் 6 மணிக்கு முதல்ல எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன். நான் வரணும், உங்களை பார்க்கணுன்னு. இல்லை, நான் 9 மணிக்கு சேம்பருக்கு வருவேன், பார்க்கலாம். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும், அவசரம் வேணும். சரி, வர்றதுன்னா வாங்க அப்படின்னாரு. 7 மணிக்கெல்லாம் போனேன். நான் சொன்னேன், யாரை கேட்டு ராமகோபாலனுக்கு கூட்டத்துக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க? இங்கே கூட்டம் நடத்திட்டோம், ஆனால் உயிரோட ராமகோபாலன் ஊருக்கு போய் சேர முடியாது. பிஜேபி கிட்டேயோ இவங்ககிட்டயோ நியாயமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க தெரிஞ்சாதானே தப்பு பண்ணுறான். விஜய் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த பிற்பாடு இத்தனை பேரும் அவரை எதுக்குறாங்களே. ஏன் எதுக்குறாங்க? யாராச்சும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் விஜய் பெயரை சொல்லாமல் எந்த அரசியல்வாதியாக இருக்கானா? இப்போ விஜயை அலட்சியப்படுத்தக்கூடியவர், அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவர் பேரையே உச்சரிக்க மாட்டான். பேரை உச்சரித்தா பாப்புலர் ஆகிடுவாரேன்னு உச்சரிக்க மாட்டான். இப்பயே இப்படி ஆரம்பிப்பாங்க. அதிகாரத்துக்கு வர்றது மட்டும்தான் அரசியலா? இது அதிகாரத்துக்கு வந்தால் தானே பல காரியங்களை செய்ய முடியும். அதனால வராங்க. பெருவாரின்னு ஒரு இடம், அதை வந்து பங்களாதேஷுக்கு நேரு பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றபோது நேருவை கூப்பிட்டு இவர் சொல்கிறார், யார் முதலமைச்சராக இருந்த அந்த பிசி ராய் சொல்கிறாரு, மிஸ்டர் நேரு மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ஒரு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து உன் வேலையை பாறையா, எனக்கு தெரியும் எங்கள் நாட்டை பற்றின்றார். அன்னைக்கு அந்த அளவு வலுவை சேர்த்துக்கிட்டு அவர் அமைப்பை வச்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். தெருவில் போகிறவங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்த கச்சத்தீவை பிடிங்க இங்கே கொடுக்குறாங்களே, கொடுக்கக்கூடாது நீ போராடி அன்னைக்கே பதவியை ரிசைன் பண்ண வேண்டியது தானே. தமிழீழம் போனது யாரால? தமிழீழம் இந்திரா காந்தியோ அல்லது எம்ஜிஆரோ இருந்திருந்தால் அன்னைக்கு தமிழனுடைய கொடி ஐநாவில் பறந்துருக்கும். அது இல்லாமல் போனது இவரால் தானே. அதிமுகவில் இந்த ஊழல் பேரொழின்னு வெளியில் போனவன் பூரா 10 பேரை நீ மந்திரியாக வச்சிருக்கிற. அப்புறம் என்ன நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுற? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற தீர்மானத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. அதிமுகவின் பார்வையாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சின்றது ஒரு 60-70 வருஷமாக இருக்கிற கோஷம். அப்பப்போ தேவையான போது சொல்கிற மந்திரம் மாதிரி வச்சுக்கிட்டாங்களே தவிர, உண்மையாகவே அதை பண்ணுறதா இருந்தால் இவங்க 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தாங்க. ஏன் அப்போ என்ன பண்ணாங்க? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு அல்லது தன்னுடைய தேவைகள் அவசியம் வந்தபோது சொல்கிறதுக்கு வார்த்தைகளை வச்சுருக்காங்களே தவிர, இல்லைன்னா இவங்களால் பல விஷயங்கள் நிறைவேற்றி இருக்க முடியும். 17 ஆண்டு காலம் மத்திய சர்க்காரில் இவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு இருக்கிற ஒரு அரசாங்கங்கள் இருந்தபோது அதை சாதாரணமாக பண்ணியிருக்க முடியும். அதனால் இது வந்து அவங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றது வந்து அண்ணாவினுடைய தத்துவம். ஆமாம். அதை வாங்குகிற போது அண்ணா வந்து மத்திய சர்க்காரில் இல்லை.
அதனால் இது வந்து அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா 57 58 என்ன சொன்னார்னா, சாதாரணமாக கிளைக்கழகமாக கட்சியாக இருக்கிற போதே பொதுக்கூட்டத்தில் சொல்லுவார், என்னுடைய கரத்தை எந்த அளவிற்கு நீங்கள் வலுவாக்குறீர்களோ அந்த அளவுக்கு நான் டெல்லியோடு போராடுவேன்றார். இதுதான் அண்ணாவினுடைய கான்செப்ட். அது மாதிரி இருந்து நீங்கள் வந்து மத்திய சர்க்கார்லேயும் போய் சேர்ந்தீங்க. சேர்ந்ததே தப்பு. ஏன் சந்துப்புன்னா, திமுகவினுடைய மூலக் கொள்கை என்பது ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். ஜாதி, மதம், கடவுள், காந்தி, காங்கிரஸ் இது ஒழியணுன்றது தான் மூலக்கொள்கை. திகாவினுடைய மூலக்கொள்கை இதுதான். அதையே தான் அண்ணா ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் கட்சி ஆரம்பிக்கிற போது சொன்னார், திகாவினுடைய கொள்கை தான் நம்முடைய கொள்கை, இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னாரு. அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் அவங்க நம்மளுடைய எதிரிகள் அவங்களோட கூட்டு சேர்ந்தது தப்பு இல்லையா? பதவிக்காக தானே போய் கூட்டு சேர்றீங்க. எதுக்காக போய் சேர்றீங்க? உள்ளே உட்காந்து உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதை விட்டு அவங்களோட கூட்டு சேர்ந்ததே முதல் தவறு, பெரிய தவறு. பிஜேபியோடையும் கூட்டு சேர்ந்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை விட அக்கிரமம், திராவிட இயக்கத்திற்கு அழிவை தேடுறதுக்கு அதை விட அக்கிரமம் எதுவுமே கிடையாது. காங்கிரஸோடும் சொல்லிட்டேன். காங்கிரஸ் தானே எல்லா தவறுகளையும் ஆரம்பத்தில் நீட் கொண்டு வந்தது, காங்கிரஸ் தானே. அதனால இதெல்லாம் வந்து ஆனால் இது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நிறைவேற்ற முதல்ல டெல்லியில் கொண்டு வந்த ஒரு பாடு தானே அதிமுகவா திமுகவா. திமுக காலத்தில் அந்த நாமக்கல் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் மந்திரியாக இருக்கிற போது தான் அதை கொண்டு வர்றாங்க. இங்கே அது கொண்டு வந்த ஒரு பாடு செயல்படுத்துகிற போது இவர் பழனிசாமி வந்த ஒரு பாடு அது செயல்படுது. ஜெயலலிதா காலத்தில் செயல்படுத்த முடியலை, நிறுத்திட்டாங்க. பழனிசாமி அதை தான் இவங்க சொல்கிறாங்க. பழனிசாமி காலத்தில் தானே நீங்கள் ஜெயலலிதா தவணை தான் கேட்டுதுங்க. அதனால் இது இந்த நீட்டே வராமல் பண்ணியிருக்கலாமே, வந்ததை அங்கேயே முடிச்சிருக்கலாமே. அதெல்லாம் பண்ணலையே. நீங்கள் வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக, நீங்கள் பண்ணுற தவறுகளுக்காக, மத்திய சர்க்காரில் மாட்டிக்கிட்டதுக்காக தமிழ்நாட்டை தாரவாக்குத்தீங்க. இதுதான். ஆனால் ஒன்றியத்தில் பாஜக இப்போ இருக்கிறதுக்கும் காங்கிரஸ் இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. மாநிலத்துக்கு நெருக்கடி அதிக அளவில் கொடுக்கறது பாஜக ஆட்சியில் தான் அப்படின்னு வந்து திமுகவினர் சொல்கிறாங்கல்ல. இவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் காங்கிரஸை தோக்கடிச்சிங்க? நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து நிற்கும். உலகத்தில் மிகப்பெரிய உத்தமராக இருந்தது காமராஜ் நாடார். அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை அரசியலில். அவ்வளோ மகா உத்தமராக இருந்தார். அவருடைய ஆட்சியை நீங்கள் இது பண்ணீங்க. அதனால் அதெல்லாம் அது கட்சி தேர்தல் அப்படின்றது அது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து அவங்க தேவை இருக்குது நீ சொல்கிற. ஆனால் காங்கிரஸை விட பிஜேபி 1000 மடங்கு மோசம், அது வேணா ஒத்துக்குவாங்க தவிர. ஆனால் காங்கிரஸ் மோசம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. காங்கிரஸ் தான் எல்லா தவறுகளும், மூலக்கு தவறுகளுக்கு ஆரம்ப புள்ளி போட்டது அவங்க, அதை விரிவாக நடத்துறது அவங்க. ஆக 2 பேரும் தானே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி தானே தவிர ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம பார்க்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிறாரா இல்லை அதிமுக ஏற்றுக்குதா? அதாவது முதல்ல இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருப்பது திமுக அல்ல, இப்போ இருக்கிறது அதிமுக அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்கிறது 69ஓட ஒரு இயக்கத்துக்கு இலக்கணம் என்னன்னா, தலைவனை விட கட்சி பெருசு, சரி, கட்சியை விட கொள்கை பெருசு. கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவன். கொள்கையே இல்லைன்னா தலைவன் எதுக்கு? நீங்கள் கொள்கையில் பூரா விட்டுட்டீங்க, எந்த கொள்கையும் உங்கள்கிட்ட கிடையாது. அப்புறம் நீங்கள் சும்மா அந்த பெயர் பலகை வச்சுக்கிட்டு காலம் ஓட்டுறீங்க, அவ்வளோதானே தவிர உங்களுக்குன்னு எந்த கொள்கை. அண்ணா வந்து தெளிவாக இருந்தார். மதுவிலக்கில் அவங்க கொள்கை என்னன்னு சட்டமன்றத்தில் கருத்திருமன் கேட்குறார். கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ்காரர், அவர் கேட்குறார். அண்ணா சட்டுன்னு எழுந்திருத்தார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அண்ணா செத்தாரு. சாராய கடையை, கள்ளச்சாராய கடையை திறந்தவரே காமராஜர், இது கருணாநிதி தானே. சரி, தனியாரிடம் இருந்த அந்த சாராய கடைகளை டாஸ்மாக் அப்படின்னு கவர்மெண்ட் கையில் கொண்டு வந்தது யாரு? நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது திருடுறான், திருட்டு பூரா நம்ம அரசாங்கமாக எடுத்து நம்மளே திருடுறதா? நீங்கள் எப்படி அதை தடுக்கணும்? மக்கள் இருந்தால் மக்களுக்கு வந்து அதுலேருந்து மக்களை தொடர்ந்ததே எம்ஜிஆர் அவர்கள் தானே. டாஸ்மார்க்கு முன்னாடி 71 கொண்டு வந்து ஓப்பன் பண்ணது கருணாநிதி. இடையில் மூடுறார், 74 என்னமோ மூடுறாரு. அதுக்கு பிறகு அதனுடைய தாக்கத்தை எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பண்ணுறாரு. கருணாநிதி பண்ணது முதல் தவறு, பெரிய தவறு, அது வழிகாட்டி. இவர் பண்ணது 2வது பெரிய தவறு. அது ஒன்றும் இவர் பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. அதனால் ஒன்று என்னன்னா, முதல்ல நான் என்னுடைய கருத்தில், இப்போ இருப்பது திமுக அல்ல, பெயர் பலகை வச்சுருக்காங்க. இப்போ இருக்குது அதிமுக அல்ல, அதுவும் பெயர் பலகை தான் வச்சுருக்காங்க. அதிமுக என்னைக்கு ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தோமோ அன்னைக்கே அதிமுக அதனுடைய நிறம், மனம், குணம் எல்லாமே போச்சு. கொள்கைக்காக தான் கட்சின்னு அந்த கொள்கையெல்லாம் போயிடுது. இது ஒரு திராவிட இயக்கம் வந்து பார்ப்பனங்களுடைய இனத்தை பிரித்து, அது ஆரியர்கள், நம்ம திராவிடர்கள்,
திராவிடர்களுக்காக ஒரு இயக்கம்னு ஆரம்பித்தது பிற்பாடு ஒரு பாப்பாத்தியனை ஏன் கொண்டாந்து சேர்க்குற அன்றைக்கே போச்சு. அதுக்கு பிறகும் கூட எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எந்த ஊழலும் பண்ணலை. அவர் வந்து கடைசியில் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நானோ என்னுடைய உறவினர்களோ யாரோ இந்தியாவிலேயோ வெளிநாட்டிலையோ எங்கே ஒரு அங்கலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் நான் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார்னார். அவர் பண்ணலை. அதே மாதிரி அவருடைய கடைசி உயிலில் கூட அவர் அதுக்கு முன்னாடி வச்சுருந்த சொத்துக்களை தான் உயிலாக கொண்டு வர்றாரு தவிர அதுக்கு பின்னாடி அவர் வாங்கலை. வாங்காது மட்டும் இல்லை, அந்த உயில் என்ன எழுதுறாருன்னா, இந்த அதிமுகவை நடத்த முடிஞ்சால் நடத்துங்க, நடத்த முடியாட்டி இது இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய சொத்துக்கள் அது இதெல்லாம் வந்து குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துடணும் அப்படின்றது தான் உயில் இருக்குது. நடத்துங்கன்னு இல்லை. அதோடு மட்டுமல்ல, அவர் இறப்பறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணான்ற பத்திரிக்கை அதிமுகவினுடைய பத்திரிக்கை அது. அந்த பத்திரிக்கை என்ன சொல்கிறான்னா, நான் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவை கொண்டு வந்து பதவி கொடுத்து வரம்பு மீறி அதிகாரங்களை கொடுத்து என் வாழ்க்கையில் பண்ண தப்பு. நான் எம்ஜிஆர் நான் ஒரு என்னுடைய பாட்டி ஒரு 40-50 பேட்டி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். அண்ணான்ற பத்திரிக்கையில் அவர் அண்ணா வந்து அதிமுகவினுடைய அதிகாரபூர்வமான ஒரு பத்திரிக்கை. அதில் அவர் அறிக்கை கொடுக்குறாரு, இது மாதிரி யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது, அந்த அம்மா கட்சிக்கு துரோகம் பண்ணிடுச்சு, எல்லாம் துரோகம் பண்ணிச்சு போச்சுன்னா. இவங்க பொழப்பு இல்லாதவங்க அவர் செத்த ஒருபாடு அந்த அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்களே தவிர இது எம்ஜிஆருடைய உடன்பாடு அல்ல. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் பக்கத்தில் அந்த அம்மா சிலை வைக்கிறது தப்பு. எந்த காரணத்துக்காக வைக்கணும்னா விஎன் ஜானகி வைக்கணும். அவர் தான் அந்த அம்மாவனுடைய அவருடைய மனைவி. நீங்கள் ஒன்று இந்த கட்சிக்காரங்க அறிவு இல்லாமல் கொண்டு என்ன பண்ணால் எம்ஜிஆர் பக்கத்தில் ஜெயலலிதா வைக்கிறோம், அதுவே தப்பு. ரெண்டாவது அம்மா ஆட்சின்ற அம்மா ஆட்சி அல்ல. நீ சொல்லணும்னா எம்ஜிஆரே அண்ணா ஆட்சின்னாரு. அண்ணாவை கொடியில் போட்டார், அண்ணாவினுடைய பேரில் கட்சி வச்சார். நீ இப்போ சொல்கிறவங்களாம் இன்னமும் ஜெயலலிதா படத்தை கட்சியில் வச்சுக்கிட்டு இது அம்மா ஆட்சினால இது அம்மா ஆட்சி தான் அயோக்கியத்தனமான ஆட்சி, இது அதிமுக ஆட்சி அல்ல. அதனால் ரெண்டையும் இணைச்சி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அதை வரையறுத்துக்கிட்டால் தான் நீங்கள் வந்து இவங்க யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் அண்ணா கொள்கையை வந்து திமுகவும் அதிமுகவும் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருடைய உயிர் மூச்சான இந்த கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற அந்த கொள்கையை வந்து இந்த காலம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரே காரணம் திமுக தான். இன்னமும் அண்ணாவினுடைய பெயரை எங்கெல்லாம் சொன்னால் பொழப்பு நடத்தலாமோ மக்களை ஏமாற்றலாமோன்றதுக்கு வேற. நீ தூய்மையா இல்லையே. அண்ணாவினுடைய மூலக்கோள் நீ வந்து மக்களை பூரா விஷத்தை குடிக்க வச்சுட்டு நீ அவனுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னவே நீ அதிலே எழுதுற. ஆனால் மத்திய அரசு மாநில அரசு நிதி நெருக்கடி மூலமாக நெருக்கிட்டு தானே இருக்கு. நிதி இல்லைன்றதுக்காக தவறான காரியங்கள்லாம் செய்யலாமா? நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிதி இல்லைன்னா வீட்டில் வசதி இல்லைன்றதுக்காக தப்பு பண்ணிடுறதா? தப்புல வருமானம் வரும்னு நினைக்கிறதா? அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் என்ன இல்லையோ அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். எப்படி நிதி இல்லாமல் போச்சு, எங்கே போச்சு அந்த நிதியை? உனக்கு இவ்வளோ இயற்கை வளங்கள் திடீர்னு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரராங்களா மந்திரியெல்லாம் எப்படி ஆகுறாங்க? எங்கேருந்து அந்த பணம் வந்தது? அதே மாதிரி வெளியிலேருந்து பல பேருக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதில் நீ பாகம் வாங்குறதே ஆயிரக்கணக்கான கோடி. அப்போ அவன் கொள்ளையடித்தது எத்தனை லட்சம் கோடி? இயற்கை நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. ஏன் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒன்றிய அரசு வந்து நம்ம தமிழ் இனத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசு. அவன் அப்படி தான் பண்ணுவான். நீ அந்த அரசு வந்ததுக்கே காரணம் நீ தானே. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து திருச்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தேன். 1982 இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் தெரியும் இல்லையா? அவர் வந்து திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாருன்னு எனக்கு தகவல் வந்தது. நான் துடிச்சு போனேன். உடனே காலையில் 6 மணிக்கு முதல்ல எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன், நான் வரணும் உங்களை பார்க்கணுன்னு. இல்லை நான் 9 மணிக்கு சேம்பருக்கு வருவேன் பார்க்கலாம்னா. இல்லை நான் அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும், அவசரம். சரி வர்றதுன்னா வாங்க அப்படின்னாரு. 7 மணிக்கெல்லாம் போனேன். நான் சொன்னேன், யாரை கேட்டு ராமகோபாலனுக்கு கூட்டத்துக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க? நீங்கள் கூட்டம் நடத்திட்டோம், ஆனால் உயிரோட ராமகோபாலன் ஊருக்கு போய் சேர முடியாது. இது வந்து பெரியாருடைய பூமி, இங்கே வந்து இந்து முன்னணிக்கு வேலை கிடையாது, நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சாமர்த்தியம் தான் கூட்டுறதை கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ராமகோபாலனா உங்களால் காப்பாற்றணும், எவ்வளோ போலீஸ் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். திரும்ப அவங்கள கூப்பிட்டாரு, இங்கே கூட்டம் நடத்தாதீங்கப்பா, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, போங்கடான்ட்டார். அப்படி இருந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு எல்லாரையும் கொண்டாந்து விட்டது யாரு? இதே அதிமுக கொண்டாந்தான். அதுக்கு பிறகு கருணாநிதி போய் சேர்ந்தார். இந்த காங்கிரஸ் மந்திரி சபையிலையும் இவங்க இருந்தாங்க, பிஜேபியிலையும் இவங்க 2 பேரும் 2 இயக்கத்துலேயும் மந்திரியாக இருந்தவங்க தானே. நீங்கள் என்ன பண்ணீங்க நாட்டுக்கு?
கச்சத்தீவை தார கொடுத்தது யார்? இன்னைக்கு மீனவர்கள் தினம் தினம் வாழ்க்கைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களே, அது யாரால? அது நம்மக்கிட்ட இருந்த தீவை கொடுக்குற போது தடுத்து இருந்தால் அது வந்து போயிருக்காது. அதே மாதிரி தமிழ் ஈழம் கிடைத்திருக்கும். இந்திரா காந்தி இருந்தாலோ எம்ஜிஆர் இருந்தாலோ நம்ம கொடி ஐக்கிய நாடு சபையில் பறந்துருக்கும். அது இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்? இவங்க தான் காரணம். இது மாதிரி லஞ்சமும் ஊழலும் வாங்கினதுனால அவன் மிரட்டுறான். ஆனால் மிரட்டுறவன் அயோக்கியன். அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. பிஜேபி கிட்டேயோ இவங்ககிட்டயோ நியாயமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க தெரிஞ்சாதானே தப்பு பண்ணுறான். இப்போ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிற போது பள்ளிக்கூடமே இல்லை, மூணார் ராஜாஜி அதை எழுத்து போராடி அது பண்ணி இது பண்ணி வந்த போய் தான் பெரியார், அண்ணா, காமராஜரெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இங்கே உட்கார முடியாது, நான் இங்கே உட்கார மாட்டேன். எனக்கு வசதி இருந்தால் 100 ஆடு 100 மாடு 100 கழுதை 100 பண்ணி மேய்ச்சிருப்பேன். ஏழையாக இருந்தால் 1 கழுதை 1 பண்ணி மேய்ச்சிருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. வேற ஒன்றும் தெரியாது. சரி, படிப்பு கிடையாது. அதெல்லாம் மீறி கொண்டு வந்து படிங்கன்னு சொல்லிட்டு படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பெரியார் பெண்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண்களினுடைய அந்தஸ்துக்கு பெரிய காரணமே தந்தை பெரியார் தான். அது யாராலும் மறுக்க முடியாது. அவர் எல்லாம் பெண் கல்வி வேணும்னாரு, பெண் மறுமணம் வேணும்னாரு, பெண் சொத்துரிமை வேணும்னாரு, எல்லாமே அவங்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் தான். அதனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு வளமாக இருக்குது. இருக்கிறதுக்கு காரணம் இளைஞர்கள், மாணவர்கள், படித்தவர்கள். கவர்மெண்ட் ஒன்றும் இவங்களுக்கு பண்ணிடல. மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாடு வந்தது பண்ணாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டிருக்காரு. முதல்ல இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கின அம்பேத்கரே என்ன சொல்றாருன்னா, ஐ எம் ஒன்லி ஹையர்டு ஹார்ட் சொல்றாரு. நான் வந்து நானா இது பண்ணலை, இதை பண்ணியிருக்காங்க, இதில் வந்து இது யாராப்பயாச்சும் கொளுத்தணும்னு சொல்லிட்டா கொளுத்துற முதல் ஆளாக நான் இருப்பேன்றாரு. அவர் உருவாக்கின இந்திய அரசியல் சட்டத்தையே கொளுத்துற முதலாளாவே நான் இருப்பேன் அப்படின்றாரு. அப்படின்னா அதில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். வேற நெருக்கடியில் பண்ணாங்க. அன்னைக்கு இந்திய நிர்ணய சபை என்னவா இருந்தது? பெரும்பகுதி பார்ப்பனர்கள். அங்கங்கே அன்னைக்கு ஓட்டுரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து வந்து யார் இப்போ வரி கட்டுறானா அவனா கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு சபை வச்சுருந்தாங்க. அதில் மெஜாரிட்டி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தா எல்லாம் கோபால்சாமி ஐயங்கார், இந்த ஐயங்கார் அந்த ஐயங்கார்னு இருந்தாங்களே தவிர வேற யாரும் தமிழை யாரும் கிடையாது. இருந்த 2 வருஷம் இருந்தாங்க, மறுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அதனால் ஒரு நெருக்கடியில் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் சட்டம். சரி, இந்த இந்திய அரசியல் சட்டத்தையே வந்து திருத்தணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியல் தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் விஜய் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து வாயே திறக்கலையே விஜய் அவர்கள். அவர் எப்போ திறக்கணுமோ திறப்பார். தேவையில்லாமல் இப்போ அவர் வந்து வளர்ந்து வர வேண்டியவர். வந்த பிற்பாடு என்ன பண்ணுமோ இப்போ சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு கட்சியின் அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்தியா முழுக்க பேசுகிறதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பேச வேண்டாம். நான் வந்து விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச பிற்பாடு இத்தனை பேரும் அவரை எதுக்குறாங்களே. ஏன் எதுக்குறாங்க? யாராச்சும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் விஜய் பெயரை சொல்லாம எந்த அரசியல்வாதியா இருக்கானா? இப்போ விஜயை அலட்சியப்படுத்தக்கூடியவர், அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவர் பேரையே உச்சரிக்க மாட்டான். பேரை உச்சரித்தா பாப்புலர் ஆகிடுவாரேன்னு உச்சரிக்க மாட்டான். அவ்வளவு பேரும் விடிஞ்சா போனால் வந்து அவரை பற்றி நினைக்கிறான், எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, அவருக்கு அரசியலே தெரியாதுன்றான், அதுன்றான் இதுன்றானுங்களே தவிர அவர் எப்படி அதை முடிவு எடுக்கிறது? அதெல்லாம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ தேவையோ அப்போ தான் பண்ணுவாங்க. இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ ஏன் சொல்லலை அப்போ ஏன் சொல்லலைன்னா, நீ இருக்கிற சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. நான் என்ன சொல்லணுமோ அது மக்களுக்கு நான் தான் சொல்லிட்டேனே. எனக்கு கொள்கை எதிரி இப்போ பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டான். கொள்கை சொல்லிட்டா மட்டும் போதுமா? இதுவே வேற என்ன பண்றது? இதுல முடிஞ்சிருச்சு அரசியல். இல்லை, அரசியலுக்கு வந்ததும் அப்புறம் அதுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க. இப்பயே இப்படி ஆரம்பிப்பாங்க. அதிகாரத்துக்கு வர்றது மட்டும்தான் அரசியலா? இது அதிகாரத்துக்கு வந்தால் தானே பல காரியங்களை செய்ய முடியும். அதனால வராங்க. இப்ப பெரியார் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வராமையே நிறைய சமூக நீதி. பெரியார் வந்து தோழர்களை தயாரித்து விட்டார், அதை பயன்படுத்தி அண்ணா அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்துதான் பல விஷயங்களை செய்ய முடிஞ்சது. சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஆகும்னு பார்ப்பனர்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அது அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா உலகத்தில் இருக்கிற பெரிய அறிஞர்கள் தோன்றினவங்கெல்லாம் பல விஷயங்களை அப்பப்போ சொன்னதெல்லாம் அவங்க சொல்லி போன பிற்பாடு 50 வருஷம் 100 வருஷத்தில் அது மறைஞ்சு போச்சு. அதை செயல்படுத்தணும்னா அதுக்கு அரசியல் அந்த சரி. அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அது போல இப்ப சமீப காலமா தாவேகா என்ன போராட்டம் நடத்திருக்கு? யாரு? ஸ்டாலினா? தாவேகா என்ன போராட்டத்தை நடத்தி இருக்கு? இல்ல பேசியாது இருக்கு? அன்னைக்கு வந்து அந்த போராட்டம் வலுவா நடத்த வேண்டியது வந்துச்சு. இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
கட்சியை வளர்த்து கட்டுப்பாடு கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் ஆகுது சார் கட்சி ஆரம்பிச்சு. இருக்கட்டுங்க, 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தது 2 வருஷத்துல ஆடிடுமா? ஆடாது. அதனால அதுக்குன்னு வர்ற அந்தந்த காலம் வரணும் போது அந்த வேலைகளை செய்வாங்க. அது எப்ப இந்தியா ஒரு நான் சொல்றது இந்தியா இப்ப இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளா இருக்கு ஒரு பிரச்சனை, அதை பத்தியும் பேச மாட்டாரு. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதையும் பேச ஒரே வார்த்தையில சாதிய கொடுமைகள் நடந்தா அதுக்கும் பேச மாட்டாரு. அப்ப எப்பதான் விஜய் நான் சொல்றது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில அவர் சொல்லிட்டார். அதுக்குள்ள எல்லாமே நட்சல் கொள்கை எதிரினா திமுக டெல்லி என்ன பண்ணுதோ அதுக்கெல்லாம் எதிராக அவர் நடக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதனால கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. இப்படி அண்ணா அவர்கள் எனக்கு கொள்கை எதிரி இவங்க தான் நீங்க அந்த இப்படி சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? அண்ணாவே கூட படிப்படியா அண்ணா நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய கரங்களை எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோ அந்த அளவுக்கு நான் போராடுவேன். கரங்களை வலுப்படுத்திக்கிட்டு தானே வந்து சொல்லணும். நீங்க அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களை நசிக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் பண்ணுவாங்க. இவெல்லாம் ஏன் கேட்கறான்னா எப்படியோ ஒரு முட்டு சந்தில் அவர் சேர்த்து அழிச்சிடணும்னு நினைக்கிறான். இப்ப அண்ணா அவர்களே சொன்னது இல்லைன்னா மக்களிடம் நீங்க போங்க தம்பி, அவங்களிடம் உண்ணுங்கள், அவங்க கிட்ட வந்து கூடயே இருங்க, அவங்களுடைய கட்டமைப்பு என்னன்னு பாருங்க, அதுல இருந்து அரசியல தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்ப எப்பதான் மக்கள் கிட்ட வர போறாரு? அரசியல வந்து தொடங்க போறாரு. மக்களே பூரா மக்களும் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அவர் பக்கம் இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. யாரும் மக்கள் இல்லாமல் இல்லை. அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வர்ற போது என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும். நான் வந்து 10 வயசுல நினைக்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு வந்தால் சதி செஞ்சால் அவனை எப்படியாவது தொலைக்கணும்னு நினச்சா, எனக்கு வலுவாகிற வரைக்கும் நான் ஒரு அமைப்பு ரீதியாக வர்ற வரைக்கும் வந்து அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும் பார்த்துட்டு காலம் கருதி தான் செய்யணும். காலம் கருதி நேரம் கருதி தான் காரியத்தை செய்யணுமே தவிர நீங்கள் வந்து உடனே அவன் செய்கிறான்னு நீ செய்யணும்னா அவன் உன்னை மாட்டி விடுறதுக்கு பார்க்குறான், அல்லது ஏதோ சிக்கல்னு பார்க்குறான். நான் என்ன செய்யணுமோ என் வேலையை நான் எப்படி பண்ணணுமோ பண்ணுறேன். நான் ஹிந்தி வேணும்னு சொன்னேனா, அல்லது ஹிந்தி ஏற்றுக்கொண்டேனா, அல்லது மத்திய சர்க்காரை ஏற்றுக்கொண்டேனா? நான் தான் அவனுக்கு எதிரி. அவன் தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு பாடு அத்தனையும் அதில் காலி ஆகிடுது. ஒரு கட்சிக்கு முதல்ல கொள்கை தான் முக்கியம், அதுதான் ஜீவநாடி. அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களை எதிர்க்கிற போது நீங்கள் வந்து அதுக்கு பிறகு இது என்ன அது என்ன கொள்கை எதிரி இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க வேண்டாமா? குரல் தேவையான போது கொடுத்துக்குவோம். அது எப்போ கொடுக்கும் நீ சொல்லி நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் அது எப்போ கொடுத்தா அது போய் சேரணுன்றது தெரியும். நான் எனக்கு 1000 வேலை இப்போ தான் ஆரம்பித்த கட்சி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷன்றது ஒரு பெரிய வருஷம் கிடையாது. அதனால் ஆரம்பித்து நான் மக்கள் என் பக்கம் இருக்கா, மக்கள் சப்போர்ட் வந்த ஒரு பாடு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குது? இப்போ தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த போது இரவோடு இரவா தன்னுடைய இயக்கத்தோட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை. இந்த கரூர் சம்பவத்தில் உடனே போய் பார்த்துருக்கலாமே, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றது ஒரு வாதமாக வைக்கப்படுது. இருந்தாலும் அந்த இரவோடு இரவா இந்த தூத்துக்குடிக்கு போன மாதிரி இங்கே போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லை? இது எப்படி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேருது, அதனால் விபரீதங்கள் நடக்குதுன்ற போது நான் அங்கே அது மாதிரி போனேன்னா அதில் சில சம்பவங்கள் நடந்து போச்சுன்னா என்னை வந்து இவருக்கு அரசாங்கத்தை கேட்காமலே இந்த மாதிரி போயிட்டு இது மாதிரி நடந்து போச்சுன்னு சொன்னால் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? நீங்கள் ஒரு 70 வயசு கழுவி ரோட்டில் போகிறா, அது வேற. ஒரு 16 வயசு பொண்ணு ரோட்டில் போனால் என்ன ஆகும்? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ராத்திரி 10 மணி 12 மணிக்கு ஒரு 70 வயசு கழுவி ரோட்டில் போயிட்டு இருக்கிறது வேற. ராத்திரி 11 மணி 12 மணிக்கு 16-18 வயசு பொண்ணு வெளியில் போனால் என்ன ஆகும்? அதனால் நிலைமைகள் அறிஞ்சு தான் நம்ம காரியங்கள் ஆற்றணுமே தவிர அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணுற? நீ முதல்ல இந்த ஆட்சியை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிற, மக்களை குட்டிச்சவராக்கி வச்சிருக்க, அதுக்கு பதில் சொல்லலை. இந்த ஆட்சியா இதுக்கு இப்போ கச்சத்தீவுக்கு போராடுறோம். ஏன் போராடுறோம்? கச்சத்தீவு நம்மக்கிட்ட தானே இருந்தது. அது நீ பண்ண ஊழலில் தானே, சர்க்காரியா கமிஷன்லேயே அது சொல்கிறானே, நீ பண்ண ஊழலில் தானே அது போச்சு. கொடுத்துட்டாங்க. கொடுத்த அன்னைக்கு நீ முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ண? போராடி இருக்கணுமா? இதே மாதிரி ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் டாக்டர் பிசி ராய்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். பெருவாரின்னு ஒரு இடம், அதை வந்து பங்களாதேஷுக்கு நேரு பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றபோது நேருவை கூப்பிட்டு இவர் சொல்கிறார், யார் முதலமைச்சராக இருந்த அந்த பிசி ராய் சொல்கிறாரு, மிஸ்டர் நேரு மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னார். ஒரு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் எங்கள் நாட்டை பற்றின்றார். அன்னைக்கு அந்த அளவு வலுவை சேர்த்துக்கிட்டு அவர் அமைப்பை வச்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். தெருவில் போகிறவங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி உன்கிட்ட இருந்த கச்சத்தீவை பிடிங்க அங்கே கொடுக்குறாங்களே, கொடுக்கக்கூடாது. நீ போராடி அன்னைக்கே பதவியை ரிசைன் பண்ண வேண்டியது தானே. தமிழீழம் போனது யாரால? தமிழீழம் இந்திரா காந்தியோ
அல்லது எம்ஜிஆரோ இருந்திருந்தா தமிழன் இன்னைக்கு தமிழனுடைய கொடி ஐநாவில் பறந்துருக்கும். அது இல்லாமல் போனது இவரால் தானே, நீ காட்டி கொடுத்ததுனால தானே, நீ பண்ண அலும்புனால தானே. அதுக்கு வேணால் நான் ஒரு புத்தகமே தரேன், போய் படிங்க. நிஜா. அதனால் தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து சும்மா ஏமாற்றி அது இது ஜகஜால வேலைகள் பண்ணாங்களே தவிர கட்சியையும் ஏமாத்துறாங்க, திமுகவையும் ஏமாற்றிருக்கார், நாட்டையும் ஏமாற்றிட்டு தான் இவங்க நடத்துகிறாங்க. மக்களுடைய கண்களை மூடிட்டு நடத்துகிறாங்க. அதுதான் உண்மை. இல்லைன்னா திமுக நீங்கள் உங்களுக்கு தெரியாது, திமுகவில் கடைசி தொண்டன் சொல்கிறத அண்ணா கேட்பார். தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேணும்னார், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும்னார். அதுதான் உண்மையான ஜனநாயகம்னார். அது இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் திமுகன்றீங்களே, ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். அதுக்கு பிறகு மக்களை சந்தித்து தாங்கள் செய்த காரியங்களெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும். 6 மாதத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்துடணும். நான் இந்த கடைசி நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு நேற்று 5000 கொடுக்குறேன், இன்றைக்கி என்ன கொடுக்கணும்னு பார்க்குறேன், நாளைக்கு என்ன எப்படி மக்களை கரப்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறியே தவிர, அவன் வாங்குறப்ப எல்லாரும் வாங்குவான்ப்பா. உங்களை கூப்பிட்டு தெருவில் ஒருத்தங்க சோறு போடுறோம் வாங்கன்னா போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்டா அந்த வசதி இருக்கு. இல்லாமையை உருவாக்கிட்டு அவனை சோறுக்கு அலைய வச்சுட்டு அவனை போக சொன்னால் போகிறான். அந்த இல்லாமையை உருவாக்குறது இவங்க தானே. இந்தியா விடுதலை பண்ணி 76 வருஷம் ஆச்சு. சரி, கடைக்கோடியில் இருக்க தண்ணும் கூட அண்ணாவை நெருங்க முடியும், எம்ஜிஆர் அவர்களை நெருங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப விஜய் அந்த மாதிரி நெருங்க முடியும்? அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பயுமே இது ரொம்ப அறியாமையினுடைய கேள்வி கிடையாது. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேற. எம்ஜிஆர் கட்சியிலே 20 வருஷம் இருந்தார், பாடுபட்டார், வந்தார். அன்னைக்கு பெருந்தலைவர்கள் இருந்தாங்க. காமராஜர் இருந்தார், உமாநாத் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார். எல்லாருலேயும் அரசியல் ரீதியாக தெளிவான சிந்தனை உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி யாரும் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இல்லை, தலைவருக்கான யோகியர்களும் இல்லைன்னு ஒரு கட்டுரையே வந்தது. அது மாதிரியா வந்தது? அன்னைக்கு காமராஜர் காலம். காமராஜரோட பெரிய தலைவர் கிடையாது அன்னைக்கு. அண்ணாவே காமராஜர் தோற்றத்துக்காக வருத்தப்பட்டோம். அதனால் அதையும் விஜயும் தலைவராவதுக்கு தகுதி இல்லை அப்படின்றீங்களா? எப்படி? விஜய்க்கும் அந்த தலைவர் ஆகக்கூடிய தகுதி இப்ப இல்லை அப்படின்றீங்களா? யார் சொன்னது? நீங்களா கற்பனை உங்கள் வார்த்தையை சொன்னால் அது வித்ரா பண்ணுங்க முதல்ல. நான் சொல்லலை. இந்த நாட்டில் உங்களுக்கு கூட அந்த தகுதி இருக்குன்ற நான். எல்லாருக்கும் அவருக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இருக்குது. அந்த வேலையை செய்யணும், மக்கள் அதை ஆதரித்தா உங்களுக்கு இருக்குது. தகுதி இல்லைன்றது இது ஒரு தகுதியா? அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் கேள்விகளே இன்னும் ரொம்ப அறியாமையினுடைய விளைவாக தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேனே தவிர, இது இன்னைக்கு என்ன, எப்படி ஜனநாயகம் இருக்கணும், எப்படி எதிர்கட்சிகள் இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதிர்கட்சி ஜனநாயகம் பழக்கணும்னா எதிர்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சியாக இருக்கணும். ஆளுங்கட்சி பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டி போராடி மக்களுக்காக போராடுற வேலை தான் எதிர்கட்சிகளுக்கு. இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சி பூரா ஆளுங்கட்சியினுடைய பெட்டிக்குள்ளே பதுங்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ எப்படி நாட்டில் ஜனநாயகம் இருக்கும்? ஜனநாயகமே கிடையாது. கொள்ளையடிக்கிற கூட்டம் அப்படி வந்துடுச்சு. அதனால் இதை எப்படி சாடுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அதனால் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. எம்ஜிஆர் காலம் வேறு, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தலைவர்கள் வேறு, அன்றைய நிலைமை வேறு. இல்லை, எம்ஜிஆர் தொண்டர்கள் மத்தியில் எளிமையாக பழகந்தால் தானே அவர் ஆட்சிக்கு வர முடிஞ்சுது. சார், இன்னைக்கு மக்கள் ஏன் இவர் விஜயா சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் எல்லாம் யோகியதெல்லாம் போயிட்டீங்க, அதனால் யார் வருவாங்கன்னு பார்க்குறாங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனமே அதானே. மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை நெருங்கி பார்க்க முடியல அப்படின்றது தானே விமர்சனமாக வைக்கப்படுமா? நீங்கள் நான் கேட்குறது, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் விட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க. அதுதான் உண்மை, பரிதாபமாக இருக்குது. அதல்ல, நீங்கள் அன்னைக்கு எல்லா கட்சியும் ஒழுங்காக கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் இருந்த காலத்தில் போராடினது. எல்லா கட்சியிலையும் நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. அப்படி கட்ட காலம். இப்போ யாருமே எல்லாமே கெட்டு நாட்டை நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு நாடு குட்டிச்சவராக போய் நிற்குது. எங்கே போய் நிற்குன்னு சொல்ல முடியாது. அதனால் எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், எங்கே பார்த்தாலும் ஒரு நியாயம் இல்லை, வன்முறை, கொலை எல்லாமே நடக்குது. இதில் இன்னைக்கு யார் வருவாங்கன்னு பார்க்குறோம். யாரோ ஒருத்தர் தலையை நீட்டுறாருன்னா வரட்டும்னு சொல்லாமல் அவர் இதை பண்ணுவாரா அதை பண்ணுவாரா, வரட்டுமே என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அவர்கிட்ட ஆயுதத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீ தான் உங்ககிட்ட கொடுத்த ஆயுதங்களை பூரா நீ வீணாக்கி உன் குடும்பத்துக்கு நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இப்போ ஜனநாயகன் திரைப்படம், அவருடைய திரைப்படம் வருவதற்கு சிக்கலாக இருக்கு. அதை பற்றி கூட விஜய் அவர்கள் பேசல அப்படின்னு விமர்சனம் இருக்குல்ல. அது பேசுனா அது படத்துக்காக பேசுகிறாருங்க. அது தனி, என்னுடைய சொந்த விஷயம். லாஸோ நான் நஷ்டமோ கஷ்டமோ அது ஆகி போட்டோம். அதுக்காக நான் இந்த அரசியலை அதை பயன்படுத்த தயாராக இல்லை. எனக்காக சொந்தத்துக்காக நான் அரசியலை பயன்படுத்த தயாராக இல்லை. ஜனநாயகம் எப்படி பண்ணுறது அவங்க முதல் போட்டவன். எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன்ல வரும்போது
அதை வெளியிடுறதுக்கு அவ்வளோ இறங்கி வேலை செஞ்சாரு இல்லையா? என்ன செஞ்சார்? ம். அவர் ஒன்றுமே செய்யலை, மக்கள் தான் செஞ்சாங்க. ஆ. உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அவர் ஒன்றும் செய்யலை. நான் தான் படமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தான் இங்கே இருந்தேன். சரி. திருச்சியிலலாம் நாங்கள் தான் இருந்தோம். அதனால் வந்து அவர் ஒன்றும் பண்ணலையே. படம் வந்தது போச்சு. படம் யார் இது படம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணாங்க, போனாங்க, படம் எடுத்துகிட்டு போனாங்களே தவிர இங்கே அது அப்போ ஒன்றும் என்ன தகராறுக்கு எம்ஜிஆர் வந்து தெருவில் நின்னார். எம்ஜிஆர் படத்துக்காக வரவே இல்லையே, அதை பற்றி பேச கூட இல்லை. அதனால் அது நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க. அவ்வளோதான். இல்லை அவருடைய பட ரீல்லாம் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால போலி ரீல்லாம் வச்சு அதை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவருடைய படத்தை தொழில் ரீதியாக அவர் காப்பாற்றி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது அது வேறு விஷயம். அதனால் அவர் தெருவில் வந்து மக்களை பயன்படுத்தி என்ன பண்ணார்? ஒன்று, நான் என் பெட்டிக்குள்ளே இருக்கிற பணத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு நான் ஏதோ இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டுறேன் போகிறேன் வரேன்றது வேறு. நான் என்ன தெருவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் காப்பாற்றுங்க நான் சொல்கிறேன். படம் வெளியில் விட்டால் பார்க்குறோம் பார்க்காதவன் போகிறான்னு விட்டுறாரு, அவ்வளோதானே. சரி, இந்த இப்போ வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக யாரும் எதிர்பாராத வகையில் விஜய் வந்து வெற்றி போனக்கும்போது அவர் முதலமைச்சர் ஆகிறார். அதில் எந்த சந்தேகமும் அவர் முதல்வர் ஆயிடுவார். நிச்சயமாக ஆகி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கார். அவருக்கு அந்த பொறுப்பு வருகிற போது அந்த வேலைகளை எந்த கடமை இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு 20 வருஷமாக கட்சியில் இருக்காங்க, கட்சி நடத்துகிறாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் என்ன போராட்டம் நடத்துனாங்க? இப்போ நான் கேட்குறேன்ல, எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி கேட்கலாம். கட்சி கடைசியில் தேர்தல் வர நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து கட்சி ஆட்சிக்கு வந்தபோது போட என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். ஊழல் அவர் தான் ஓடிட்டு காட்டு விட்டார். 2 விஷயம் சொல்லிட்டார். கொள்கை எதிரி பிஜேபி, இது அரசியல் எதிரி திமுகன்னார். 2ம் நடக்குது, 2ம் நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். இளைஞர்கள் அவர் பக்கம். இன்னும் உங்களுக்கு தெரியாத சொல்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இருந்தால் அன்னைக்கு 2020 இருந்தவங்க எல்லாரும் இருக்காங்களா? இப்போ எவ்வளோ பேரோ செத்துட்டாங்க வயசு காரணமாக. எவ்வளோ பேரோ வயது முதிர்ந்து போயிட்டாங்க. 50 வயசுக்காரன் 55 ஆனான், 55 60 ஆனால் 60 65 ஆகிட்டான். இவர் கீழே இருக்கிற இளைஞர்கள் வராங்க. வரவன் 10 வயசு ஆனவன் 15 வயசுனா 15 வயசுனா 18 வயசு ஆகிறான், அவனுக்கு ஓட்டு உரிமை கிடைக்குது. இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிட்டு வருது, அந்த பக்கம் மைனஸ் ஆகிட்டு வருது. இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தெரியும், மற்ற அரசியல்வாதிகளாக இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனோம், அதை பூரா இடிஞ்சு விழுந்துடும் போல இருக்கே அப்படின்ற பயத்தில் தான் அவரை நோக்கி அம்புகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அம்புகளெல்லாம் அவர் எதிர்பார்த்து அதெல்லாம் சமாளித்து நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதுக்கு மக்கள் அவருக்கு துணையாக இருக்காங்க, இளைஞர்களும் துணையாக இருக்கிறாங்க. இளைஞர்கள் அந்த மட்டத்துக்கு போவாங்க. இளைஞர்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ ஜனநாயகமாக ஜனநாயகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதை கேள்வி கேளுங்க. நாட்டில் ஜனநாயகம் இருக்கான்னு பாருங்கள். ஜனநாயகம்னா என்ன? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எதிர்கட்சி சுட்டி காட்டணும், தேவையான போராடணும், அதெல்லாம் பண்ணி மக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றுற கடமை எதிர்கட்சிக்கும் உண்டு, ஆளுங்கட்சிக்கும் உண்டு. ஆளுங்கட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால ஏன் தவறு இருந்தால் அதை வந்து பண்ணிடணும். இதே அண்ணா வந்து ஆட்சிக்கு 1967 மார்ச் 6ஆம் தேதி பதவியேற்க போகிறார். 5ஆம் தேதி சென்னையில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்டிஎஸ் திருமண மண்டபத்தில் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இந்தியா பூரா வந்து வர்றாங்க. ஏன்ட்டா ஒரு விடுதலை விரும்பிய ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்துடுச்சுன்றதுனால கூட்டம் நிறையா வந்தது. அவங்கெல்லாம் கேள்வி மேலே கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். கடைசியாக அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நிற்கலை, ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கணும்னு தான் நின்னேன். ஆனால் மக்கள் என் தலையில் இதை தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அச்சத்தோடு இருக்கிறேன். என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. அதனால் ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு தவறு என்றால் நீங்கள் உடனே எனக்கு சொல்லுங்கள், ஒரே நாளில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மீடியாவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அவருடைய திட்டங்கள், போக்குவரத்து எத்தனையுமே வந்து பொது நோக்குடையது, சுயநோக்கம் கிடையாது. அவர் வீட்டில் முதலமைச்சர் ஆனதும் கொஞ்சம் ஃபர்னிச்சர் போடுறாங்க. அவர் செக்ரட்டரியேட்டில் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா புதுசாக ஃபர்னிச்சர் கிடக்குது. அவருடைய துணைவியார் ராணி அம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் ஏதுன்னு கேட்குறாரு. அரசாங்கம் கொண்டாந்து போட்டிருக்குன்னாரு. நாளைக்கு அரசாங்கம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் தூக்குவாங்க, அன்றைக்கி உனக்கு வருத்தமாக இருக்கும், இப்போயே அதெல்லாம் வேணாம் தூக்கிட்டு போக சொல்லுன்னு அந்த அம்மாவை விட்டே பிடபிள்யூடிக்கு ஃபோன் பண்ணி அந்த பூராவும் தூக்குனவர் அண்ணா. ஒரு பைசாவை கையில் தொட்டது கிடையாது. அவரை விட ஒரு நேர்மையானவர் கிடையாது.
அரசியலை நாணயமாக யோகிதையாக நடத்தினார். ஒரு தனி மனிதனாக இருந்து டெல்லி பார்லிமெண்ட்டை மிரட்டினவர் அவர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி எல்லாருக்கும் மேலே கத்தி தொங்குது. ஊழல் கத்தி, லஞ்சம் கத்தி, அந்த கத்தி, இந்த கத்தி நடக்கு. உன்னை சுற்றியே 10 பேர் அதிமுகவில் இந்த ஊழல் பேர் வழின்னு வெளியில் போனவன் பூரா 10 பேரை நீ மந்திரியாக வச்சுருக்கிற. அப்புறம் என்ன நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை வாங்கி வச்சுருக்கானுங்க. காமராஜர்கிட்ட என்ன இருந்தது? கடைசியில் 150 ரூபா தான் இருந்தது. தெரியுதா? 4 ஜாதர் துணி தான் இருந்தது. அண்ணா கிட்ட என்ன இருந்தது? கடன் தான் இருந்தது. அதனால் கட்சி நடத்துறதுக்கு முதல்ல நமக்கு முன்னாடி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாணயமாக இருக்கணும். பொது வாழ்க்கைக்கு வந்தால் தூய்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், மக்களுக்காக பாடணும். இல்லை அது வர முடியாது அப்படின்னா தனியாக நீ தான் தொழில் பண்ணிக்கோ. தொழில் அரசியலே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலைன்னு பாருங்க. அதனால தான் அண்ணா சொன்னார், ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடணும், தேர்தலை சந்திக்கணும்னார். அப்போ தான் ஜனநாயகம் பிழைக்கும்னாரு. இல்லை நீ கடைசி நாள் வரைக்கும் பவரில் இருந்துக்கிட்டு தில்முள்ளு பண்ணணும்னு சொல்லலை. அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு லாலி பாடுறவங்களா இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. எதிர்கட்சின்றது ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி அதுக்கு தவறு நடந்தால் சுட்டி காட்டணும், மக்களுக்காக போராடணும். இயற்கை அது அப்படி தான் இருக்கணும். ஆளுங்கட்சிக்கும் அதுதான் அரசியல் சட்டத்தில் அரசியல் இதுலேயே சொல்லியிருக்குது, பாலிட்டிக்ஸ்லேயே சொல்லியிருக்குது. நீங்கள் எல்லோரும் ஆளுங்கட்சி கூட போய் அவங்க கொடுக்குற சில பதவி அல்லது சில வசதிகளுக்காக இங்கே போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க? ஒரு 4 பேர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு 10 பேர் பதவியில் இருக்கிறதோட நாடு சரியாக போச்சா? அப்போ மக்களை கவனிக்க வேண்டியது இல்லையா? இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணு ஸ்ரீமதி, அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டானுங்க. அது என்ன பண்ணாங்க? எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்துட்டு அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானுங்களே. உண்மையான கொலை அது நடந்தது உண்மை. ஒரு 12 வயசு பொண்ணு அது எல்லாம் பண்ணாங்க. ஆளுங்கட்சியும் பண்ணலை, எதிர்கட்சியும் பண்ணலை. அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். எவ்வளோ விஷயங்களை இப்போ ராமஜெயம் நேருனுடைய தம்பி ராமஜெயம் கொலையை இன்னமும் கண்டுபிடிக்கிறாங்களே. ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏதோ ஒன்று தடுக்குது. இன்னும் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? கொடநாடு விவகாரத்தை நான் உடனே கொண்டு வந்து எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுவேன், ஊழல் பண்ணவங்கள பண்ணுவேன், செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு பெரிய ஊழல் பாதி கிடையாது அப்படின்னாரு. செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டால் விட்டனா பிடிச்சேனான்னாரு. கடைசியில் பிடிச்சிக்கிட்டு வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டே. அப்புறம் இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஆட்சியா? இதுதான் நார்மையா? அதனால் இதெல்லாம் செய்யறதுக்கு கிடையாது. முதல்ல இப்போயாச்சும் இன்னும் இவங்களாச்சும் இந்த தேர்தல் நேரத்தில் செஞ்சுக்கணும். ஜனநாயகம்னா என்ன? ஆளுங்கட்சிக்கு என்ன பொறுப்பு? எதிர்கட்சிக்கு என்ன பொறுப்பு? ஆட்சி பீடத்தில் அமர்ந்துக்கிட்டு பதவியில் வந்துட்டு கொள்ளையடிக்குவதற்காக அந்த பதவி கிடையாது. இதெல்லாம் ஜாக்கிரதையாக உணர்ந்து நடந்தால் நாடு நல்லா வரும். இல்லைன்னா நாடு குட்டிச்சவராயிடும். அவ்வளோதான். சரி, பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.